இன்னும் யார் இன்னும் நீங்க சொல்லக்கூடிய பிளேயர் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அந்த சிஎஸ்கே யார் எதிர்பார்க்கறா நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே வந்து ரொம்ப நேரமா போட்டி போட்டு இருக்கதே ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு தான். அதுக்கு தான் அவங்க ரொம்ப நேரமா ஸ்பின்னர் கேட்டகரி வரும்போது சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க பிரவீன். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நேத்து லிவி பேசிட்டு இருந்த மாதிரி அஸ்வின் வந்துட்டாரு, நூர் அகமது இருக்காரு, அதை தாண்டி ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னரு, ஜடேஜா ஸ்ட்ராங்கா, இவ்வளோ ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அது வேற தூபே வேற மீடியம் பேஸ் போடுறாரு. சரி, இப்படி இருக்கும்போது ஸ்பின்னருக்கு போக மாட்டாங்க சென்னை. ஏன்னா தேவைப்படாது சென்னைக்கு ஸ்பின்னர், அதாவது அதுவும் ஃபாரின் ஸ்பின்னரா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் அவங்க போகவே இல்லை. ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக தேவை. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அதுவும் 4 கோடி ரூபாய்க்கு யாராவது கொடுத்தீங்கன்னா அல்வா மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ நிறையா பிளேயர் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை, நிறைய பேர் மேலே நம்பிக்கை அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஐபிஎல் ஏலம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம் என்னன்னா, ரொம்ப அடில் ரசித் கண்டிப்பாக இவர் போவார். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர். ஸ்டார்டிங் ரேட் 2 கோடி வந்திருக்கு, 36 வயது ஆகுது. இல்லை 36 வயசுல பார்க்காதீங்க, இவர்கிட்ட நீங்கள் பாலை கொடுத்தீங்கன்னா 20 ரன் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் போதும். ஒரு சிங்கிள்ஸ் தான் விளையாட முடியும், தூக்கி பிக் ஹிட்லாம் அடிக்க முடியாத ஒரு ஸ்பின் பவுலர். ஆமா, ஸ்பின் பவுலர் அருமையா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சூப்பரான ஒரு எக்கானமியான ஸ்பின் பவுலர் கிடைச்சு. இங்கிலாண்டோட ரொம்ப வருஷமா இங்கிலாந்துக்கு இவர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருப்பாங்க. மற்ற இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்பீடு. ஸோ இவர் ஒரே ஒருத்தரை வச்சு அந்த ஒரு அவரு நிராகரிச்சுட்டாங்க. நல்ல போலர் அவரு. பட் ஆனா இல்ல, இங்கிலாந்து டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க 36 வயசுல இவர் எடுக்கணுமா? நீங்க சொன்னது ரொம்ப வேலிடான ஏஜ் நோட் பண்ணி, ஏஜ் ஒரு ஃபேக்டர். பட் ஓகே, இவர் 2 கோடி ரூபாய்க்கு தேவையா அப்படின்னு யோசிச்சாங்க. அதனால தான் அவர் எடுக்கல. மகாராஜ் இவர் கண்டிப்பா போவார். சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ஆல்ரவுண்டர் பிளேயர். பேசிக் பிரைஸா 75 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மகாராஜ் வந்திருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடலாம் பிரவீன். இவரை கேசவ மகாராஜா 1 கோடி ரூபாய்க்கு. சென்னை ஏதாவது டார்கெட் பண்ணுவாங்களா? சென்னை இதுக்கு மேல ஸ்பின்னர்ஸ்க்கு போக வாய்ப்பு கம்மி தான். மெயினா நம்மளுக்கு இப்போ வெறும் ஃபாஸ்ட் பவுலர் தான், அதுவும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, அவரும் நிராகரிக்கப்பட்டார். மகாராஜ் நிராகரிக்கப்பட்டார். இந்தியன் ஸ்பின்னர் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பாவம் 2 பிளேயரும் நல்ல பிளேயர், இன்டர்நேஷனல்ல இப்பவும் விளையாடிட்டு இருக்காங்க. கேசவ மகாராஜும் ரஷில் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்கிரீன்ல சிஎஸ்கே காட்டுறாங்க. வாட் இஸ் த பிளான்? என்ன நடக்குது? இன்னும் என்னென்ன பிளேயர் இருக்காங்க? இன்னும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய புவனேஷ்குமார்லாம் சொன்னீங்க. அதுக்கு பிறகு இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க? இன்னும் மொயின் அலி இருக்காரு. மொயின் அலி சென்னைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாமா? வயசாயிடுச்சு பிரவீன். மொயின் அலி வயசாயிடுச்சு, அன்சோல்டு. வில் ஜாக்ஸ் இருக்காரு. இன்னும் வில் ஜாக்ஸுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கடும் போட்டி இருக்கு. ஏன்னா இப்போ இங்கிலாந்துக்கு நல்லா ஆடிட்டு இருக்காரு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹிட்டர் அவரு. நம்ம லாஸ்ட் ஐபிஎல்ல கூட இருக்காரு. டிம் டேவிட், அது அவர் நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா மும்பை தான் எடுக்க போறாங்க. ஏன்னா அவர் இப்போ பொலார்டுக்கு அப்புறம் மொயின் அலி சொல்றீங்களா? இல்ல, இவர் சொல்றேன், நான் டிம் டேவிட சொல்றேன். மொயின் அலி எனக்கு தெரிஞ்சு அன்சோல்டா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னைக்கும் ஆல்ரெடி மெயினா ஒரு 5 ஸ்மித் எடுப்பாங்களா? நல்ல டெஸ்ட் பிளேயர் இல்ல. ஆனா நீங்க எல்லாருமே அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பிளேயர் தான். ஆனா நீங்க லாஸ்டா நடந்த ஆஸ்திரேலியா லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்டா ஒரு 100 அடிச்சார். இன்னொன்னு இப்ப அவரோட கேம் இப்ப 6 அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதிகமா. அது எப்படின்னு தான் தெரியல. ஏன்னா அது அதிகமா பொறுமையா நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித். ஆனா இப்போ அவரோட கேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி T20 ஃபார்மேட்டுக்கு, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் நம்ம ஒரு டிராவிட் மாதிரி சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா 3 ஃபார்மேட்டுக்கும் மாத்திப்பார். அவரை டெஸ்ட் மேட்ச்னா அப்படியே நிப்பார், த வால் அப்படின்னு. ஸோ அப்படியே நிப்பார். அதே மாதிரி ஓடிக்கு பாலுக்கு பால் ரன். அல்சாரி ஜோசப் இருக்காரு. அல்சாரி ஜோசப் எடுப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் போக மாட்டார். லாஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் கூடயே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு ஒரு மேட்ச்ல. ஸோ அதனால அவர் இப்போ போவாங்களான்னு எனக்கு. ஜெய்சன் ஹோல்டர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்கு போகலாம். அவங்க பெங்களூருக்கு போகலாம். ஜெய்சன் ஹோல்டர் பேட்டிங்கும் விளையாடுவாரு. இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன், முக்கியமான போலர், ஆஸ்திரேலியாவோட முக்கியமான போலர் அவர் இருக்காரு. மேக்சிமம் இப்போ கடும் போட்டியே யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், நவீன் உலக், கிறிஸ் ஜோர்டன் சொல்லி ஒரு பிளேயர் லாஸ்ட் டைம் நம்ம சென்னை எடுத்தாங்க. ஆமா, அவர் திரும்ப எடுக்க வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா கிறிஸ் ஜோர்டன்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். இங்கிலாண்டே அவர் வச்சு விளையாடுறது. ஆனா அவரு நம்ம எப்படி நம்ம இந்தியாவுக்கு சர்துல் தாக்கூரோ அதே மாதிரி இங்கிலாந்துக்கு. ஆனா இப்போ ரொம்ப நாளாவே அவர் அவங்க
கேம்ல கிடையாது. ஆனா நம்ம ஆக்சுவலி இப்போ பிரேக் அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வில் ஜாக்ஸுக்கோ நவீன் உலா நல்லா போவாரு. டிம் டேவிட் மும்பை எப்படியாவது எடுத்துருவாங்க. நிறைய நியூசிலாந்து பிளேயர் இருக்காங்க, டாம் லதாம், கேல் மேஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா டாம் லதாம்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து நம்ம ஓவராலா நம்ம டாப் கால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுடைய ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஏலத்தில் கவனம் பெறாத ஃபாரின் பிளேயர் நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஐபிஎல் 18வது ஏலங்கிறது வித்தியாசமான ஒரு ஏலமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. நம்ம உள்நாட்டு பிளேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க வெளிநாட்டு பிளேயர் கொண்டு வந்து இறக்குறீங்க, அதனால நம்ம பிளேயருக்கான அங்கீகாரம் இல்லாம போதுன்னா நிறைய விமர்சனம் இருந்தது. ஆனா இந்த ஐபிஎல் 18வது ஏலத்துல பார்த்தோம், 18வது ஐபிஎல் ஏலத்துல பார்த்தோம்னா அதிக உள்நாட்டு வீரர்கள் தான் அதிக பேர் நம்ம எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு அவங்க வளர்த்துக்கிட்டாங்களா இல்ல இது எப்படி என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ பொதுவா ரெண்டு விஷயம் இதுல. ஒன்று வந்து இந்தியன் கண்டிஷன்ல மேட்ச் நடக்கிறனால இந்தியன் கண்டிஷன்ல இந்தியன் பிளேயர் போன ஐபிஎல் அந்த மாதிரி இருந்து நம்ம பார்க்க நினைக்கலாமா? இல்ல, அந்த டிபெண்டன்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஒரு 5 சீசன் பயங்கர டிபெண்டன்சி ஜாஸ்தியா இருந்துச்சு ஃபாரின். அடுத்த ஒரு 5 சீசன்ல வந்து 50-50 இருந்துச்சு. லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஷைன் ஆகுறாங்க டாப் லிஸ்ட்ல. நீங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் காரணம். நீங்க இப்ப இந்தியாக்குள்ள நடக்குது அப்படிங்கறனால லோக்கல் பிளேயர் இருந்தா நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப போன ஐபிஎல் அப்படிதான் நடந்தது. அப்போ வந்து லோக்கல் பிளேயர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 இதுல பார்த்துட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நம்மளால ஏன் முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய பொட்டன்ஷியலை வளர்த்துக்கிட்டதும் அதுதான் சொல்றேன். ஆமா, தன்னுடைய பிளேயர்ஸ் வந்து ஏன் ஆக்சுவலா நம்ம ஏன் ஃபாரின் பிளேயருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ கோடியா கொட்டுறதுக்கு பதிலா ஒய் நாட் ஆர் பிளேயர்ஸை நம்ம ஏன் ட்ரெயின் பண்ண முடியாது, நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு தராங்க. ஸோ அதுல தான் வந்து நிறைய பிளேயர் சைன் ஆயிருக்காங்க. இப்போ இருக்கிற T20 கிரிக்கெட்ல நீங்க பாருங்க, திலக் சர்மான்னு சொல்லி ஒரு பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல இன்னைக்கு அவர் ரிட்டைன் ஆகி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. 200 அருமையான 100, அதுவும் ஃபாரின் பிச்சில் போய் அந்த மாதிரி பேக் டு பேக் 100 அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கொண்ட நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு யங் பிளேயர். இங்க பாருங்க, ஆஸ்திரேலியால போய் ஜேஸ்வல் 100 அடிச்சாரு. ஸோ அதனால இந்தியன் பிளேயர் வந்து பயங்கரமான எபிலிட்டி, பயங்கரமான திறமை, தாளம் தான் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மேனேஜ்மெண்ட் அவங்கள நம்புறாங்க. மேனேஜ்மெண்ட் அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்த அருமையான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அன்சோல்டு. காரணம் என்னன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் நமக்கு தேவை. இந்தியன் ஸ்பின்னர் இருந்தா தான் இந்தியன் டீமுக்கு வந்து பொட்டன்ஷியல். இப்போ பாருங்களேன், நல்ல ஒரு சூப்பரான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. அது நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆக்சுவலா ஐபிஎல்ல ஒரு பிசினஸ் மோட்டிவ் இருந்தாலும் ஒரு பெரிய ஏற்கனவே சொன்னாங்க இந்தியன் டீம் வந்து ரெண்டாவது நம்ம பிரிக்கலாம், அவ்வளவு பிளேயர் ஒரு தரமான பிளேயர் நம்ம கிட்ட இருக்காங்க. ஏபிசின்னு நீங்க இவங்களே நீங்க விளையாட விட்டீங்கன்னா அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்.